அப்படிதான் இருக்கும். தண்ணி மேலே பட்ட உடனே சூடாயிடும். பக்கெட் எடுத்து தண்ணி ஊற்றி விளையாடிக்கோ. எதுக்குமா காலையில் 4 மணிக்கெலாம் எழுப்பி இந்த மாதிரி கொடுமை பண்ணுறீங்க? இன்னைக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி. காலையில இருந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு காலேஜுக்கு போங்க. புரிஞ்சுதா? அப்படி தண்ணி விளையாடிக்கோ. இந்த வைகுண்ட ஏகாதசியில் யார் தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு பெருமாள் கோயில் வந்து சொர்க்க வாசல் திறந்துருப்பாங்கடி. அங்கே போய் சாமி கும்பிட்டாதான் நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போக முடியும். இத்தனைக்கு சுடு தண்ணி காய்ச்சி வச்சிருக்கேன். சுடு தண்ணி குளிக்கிறது கூட உனக்கு கஷ்டமா இருக்குது. உன்னை யார் பச்சை தண்ணி கை வைக்க சொன்னதே? ஏமா பல்லு வளர்க்கறதுக்கு எடுத்தம்மா, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குமா. போ தண்ணி வளாவி குளி. ஏமா கோயிலுக்குலாம் நீங்கள் போயிட்டு வந்தால் போதாதா? நாங்கள் வேற போகணுமா? இங்கே போய் கோயிலுக்கு நான் மட்டும் போயிட்டு வந்தா நான் மட்டும் தான் சொர்க்கத்துக்கு போவேன். நீங்களும் சொர்க்கத்துக்கு போனா நீங்களும் கோயிலுக்கு போகணும். சொர்க்கத்துக்கு போனோமா வேணாமா? ஏமா நீ பக்கிட்ட கூட உன்ட்டு பேச முடியாது. அவளே குளிச்சுட்டு வர சீக்கிரமா. 2 பேரும் வந்து கிளம்பி போயிட்டு கோயில் நேரம் எவ்வளோ கூட்டம் நிற்கிறது தெரியல. இன்னும் தெருமணம் வரைக்கும் வந்துட்டு இருக்கோம். டக்குன்னு போய் சாமி பார்த்துட்டு காலேஜ் கிளம்புங்க. நடங்குதே இந்த ஆத்த நடு ராத்திரில எழுப்பி உட்கார வச்சு உசர எடுத்துனக்கா குளின்னு. எடைய ஷாம்பு மேலே வச்சிருக்கிறேன் பாருங்க. தலை குளிங்க. சரி காப்பி போட்டு வைக்கலாம். இன்னைக்கு எப்படிப்பட்ட நாள்? குளிக்கிறது கஷ்டப்படுறாளுங்க. மார்கழி திங்கள் அல்லவா, இது மதி கொஞ்சம் நாள் வா, இது கண்ணன் வரும் பொழுதல் அம்மா. நீங்க வேறம்மா தயவு செஞ்சு போய் காப்பி போடுங்கம்மா. அலையா ஓ ரமன் கத்தினேன். நம்ம பாடினா மட்டும் இவளுக்கு பிடிக்காதே. ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா. குளிச்சுட்டு சீக்கிரம் வாங்க. பத்தத்துக்குள்ள ஓடிடலாம். இந்த வீட்டுல நான் மருமகளா இல்ல அவ மருமகளான்னு தெரியல. காலையில இருந்து குளிச்சுட்டு வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு தண்ணி காய வச்சுட்டு நான் சுத்தி கிடக்குறேன். இன்னும் எருமை மாடுங்க ஒண்ணு கூட எழுந்துக்கல. வயசான காலத்துல எல்லா வேலையும் நான் செய்ய வேண்டியதா இருக்குதுங்க. இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் யார் வீட்டுல நடக்குமான்னு பாரு. நல்ல 4 வெள்ளிக்கிழமை ஆனா கூட காலையில சீக்கிரம் எழுந்துக்கு போது கிடையாது. அங்கங்க அக்கம் பக்கத்துல மாதிரி அக்கா காரை எடுத்துக்கோ. காலையில எழுந்து வாசல் பெருமா கோலம் வச்சுமா பசங்களை எடுத்துமா கூட பட்டணுமா சமைச்சமானு இருக்கிறா. இவ பாருங்க தூங்கி கிடக்குறா கொட்டை விட்டு நல்லா கும்பகரண மாதிரி. உடம்பு நல்லா வாட்டப்பட்டு போயிருக்குது. ஏடே ராதிகா ராதிகா தண்ணி பாட்டு எப்படி சல குச்சி கிடக்குது பார். எருவ மாடு மேல மழை பெஞ்ச மாதிரி தூங்கி கிடக்குறாளுங்கம்மா. அங்கங்க பொம்பளைங்க தினமும் காலையில எழுந்து 4 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு கோலம்லாம் போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வராங்க. போயிட்டு விளக்கு போட்டுட்டு வராங்க. இந்த எரும மாடு இன்னைக்கு எழுந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறது கூட கஷ்டமா இருக்குது. இவரெல்லாம் அந்த மார்கழி மாசம் ஃபுல்லா கோயிலுக்கு போயிட்டு சொல்லணும். காலை 4 மணிக்கு எழுந்து அப்பதான் கோயில் பழங்க. ஏடே கூப்பிடுறது காது கேட்குதா இல்லையா உனக்கு? மா எதுக்குமா காலங்காத்தால இப்படி கத்தினு கிடக்குறீங்க? டேய் நான் உன்னைய கூப்பிட்டேன். மா அவன் நல்லா தூங்குறாமா. இவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்க மாட்டாமா. 7 மணிக்கு தான் எழுந்துப்பா. என்ன விஷயம் சொல்லுங்க. நான் வளர்த்தது சரியிருந்தா எல்லாம் சரியா இருக்கும். 7 மணிக்கு தான் எழுந்து போலாம். இவனே சொல்றான் பார். என்ன சத்தத்தையே காணும். டேய் அறிவு கட்டவனே இன்னைக்கு என்ன நாள் வைகுண்ட ஏகாதசி. எல்லாம் குளிச்சுட்டு கோயிலில் போய் லைன் நின்றுக்காங்க. பொண்டாட்டி பிள்ளைங்களா எழுப்புடா. எழுந்து குளிச்சுட்டு போக சொல்றா கோயிலுக்கு. இம்மா இப்போல்லாம் எழுப்புனா எழுந்துக்கவே மாட்டாமாவ. எழுந்துக்க மாட்டாளா? இப்போ நான் போய் எழுப்புறேன் பாரு எப்படி. அம்மா தூங்கும் போது எழுப்புனா அவளை கோவம் வருமா? நீலாம் ஒரு ஆம்பளையாடா? ஏமா அப்படி கேட்குறீங்க? அவளை 4 அடி போட்டு எழுப்பதை விட்டுட்டு அவள் எழுதுக்க மாட்டாளா? கொஞ்சம் நேரம் போயிட்டு. என்னது நான் அடிக்கணுமா அவளை? ஆமாண்டா அப்போ தானே பயம் இருக்கும். மா அவளே பாவமா. அந்த 2 பசங்க கிட்ட மல்ல அடிச்சுட்டு நைட்டெல்லாம் அவனுக்கு கத்திட்டு இப்போ தூங்குறா. தூங்கட்ட விடுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த தண்ணி கொதிக்குது. இப்போ யாரா குளிக்கணும் அதானே. நான் போய் குளிச்சுட்டு வரேன். போ அந்த வேலையாவது போய் செய். தண்ணி எடுத்து ஊற்றிக்கினே வேறு தண்ணி பிடிச்சி போடுதுல. தண்ணி காயிட்டும் வந்து பொண்டாட்டி எழுப்பு. சரிம்மா இது சொன்னீங்களா? இது வாஸ்தவமான பேச்சு. மூஞ்சி முகம் கட்டிப்பா நல்லா. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேம்மா. காஃபி போட்டு வைங்க. அது ஒன்றுதே உனக்கு குறை. பொண்டாட்டி எழுப்பி வேலை வாங்குறது துப்பு கிடையாது. அம்மா கிட்ட சொல்கிறேன் பாரு காய் போட்டு வைங்கன்னு. இவனுங்க காஃபி போட்டு தருவாங்க. நான் பார்த்து கிடக்குறேன். நான் போட்டு தரணும் இவனுக்கு. தண்ணி நல்லா கொதிக்குது. எதம்மா இருக்கு குளிக்கிறதுக்கு. நமக்கு வாட்சி தான் சரி கிடையாது. நம்ம பெற்றதான் சரியா இருக்குதா பத்தியா? யாருனா எப்படின்னா போட்டோம். யாரா குளிச்சா குளிக்கிட்டோம். எந்த சமைச்சா சமைக்கிட்டோம். கோயிலுக்கு போனால் போட்டோம் போனா போட்டோம். நம்ம போய் கோயிலில் போயிட்டு லைன் நினைக்க ஆரம்பிச்சாதான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தெரியும் சாமி பார்க்கறதுக்கு. சாமி பார்த்துட்டு வந்துடலாம். மா எங்கம்மா போறீங்க? காஃபி போட்டு போங்கம்மா. உனக்கு ஒரு மகாராணி கல்யாணம் பண்ணி வச்சுக்கல. அவளை எழுப்பி காஃபி போட சொல்ல. நான் கோயிலுக்கு போறேன். சரிம்மா லைன்ல இடம் போட்டு வைங்க. வரேன் பின்னாடியே. உன் பொண்டாட்டி பிள்ளைங்களா கூட்டு வர மாதிரி இருந்தா கோயிலுக்கு வா. இல்லைனா நீ கோயிலுக்கு வரத்தாலும் எங்கேயும் வரத்தாவல. அவங்க இப்போ எழுந்துக்கிற ஆள் கிடையாது. சரி முதல்ல நம்ம போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களை எழுப்பலாம். ராதிகைக்கு காப்பி போட்டு கொடுத்து எழுப்பினா தான் எழுந்துப்பா. வந்து நம்ம காப்பி குடிச்சிட்டு அவளுக்கு போட்டு கொடுக்கலாம். எப்படியே கிளம்பிட்டாங்க. ஏண்டி இவ்வளோ நேரம் முடிச்சிருந்தா நீ? உங்க அம்மா கத்துறதுக்கு யாராலே தூங்க முடியுமா? அண்ணா கத்துறாங்க. ஏண்டி இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. காலையில இருந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போக வேண்டியதுன்னா ஏன் தூங்கின்னு இருக்க? காலையில சீக்கிரம் எழுந்து சொல்லிட்டு ஃபோன் அலாரம் வச்சுங்க. ஃபோன் அலாரமே அடிக்கல. ஆனால் வேற அலாரம் தான் அடிச்சுது. போன்னு மணி வேற ஆச்சு. சரிங்க நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்துருங்க. அப்புறம் நான் போய் குளிக்கிறேன். அப்புறம் பசங்களுக்கு வந்து ஊற்றுறேன். எங்க மேடம் குளிச்சுட்டு வாங்க. அத்தை போய் லைன் நின்றுருக்காங்களே. நம்மளா போய் அவங்க கூட என்ன சீக்கிரமா சாமி பார்த்துட்டு வர முடியும். வந்து வேற டிஃபன் செய்யணும். அங்கே பிடிச்சா தருவாங்க. அது காலை டிஃபன் கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் தான் தருவாங்க. ஏண்டி அதெல்லாம் பத்தாதடி. அவங்க சின்ன தொண்டையில தருவாங்க. சரி வந்து தான் செய்யணும். டைம் ஆகிடும் போல ஸ்கூலுக்கு. ஏண்டி சாப்பாடு குழம்பு தனித்தனியாக செஞ்சுன்னு இருக்காத. ஒரு தக்காளி சாதம் இல்லைன்னா புளி சாதம் எதுனா செஞ்சுட்டு ஒரு காய் பொரியல் பண்ணிட்டு போதும். நேற்று மார்க்கெட்டுக்கு போயிட்டு அவ்வளோ காய்கறி வேணும் வச்சுக்கிறேன். காய்கறி இருந்து குழம்பு வச்சு பொரியல்லாம் பண்ணலான்னு பார்த்தேன். சரி பிரிஞ்சு மாதிரி தான் செஞ்சிடலாமா காயில் போட்டு? பேசாம அது செஞ்சிடு. அதுதான் ஈஸியான வேலை. நான் வந்து காயில வெட்டி தரேன் உனக்கு. சரிங்க போங்க போங்க. முதல்ல குளிச்சுட்டு வாங்க. அங்கே எங்கேங்க போறீங்க? இருமா டவல் எடுத்துன்னு போறேன். டவல்லாம் எடுத்து வந்து போறேன். நீங்க தண்ணி எடுத்துங்க. தண்ணி எப்படி கொதிக்குது பாருங்க. சரி நீ எடுத்து வந்து போறியா?
அப்புறம் பாத்ரூம் நின்று கத்த விட்றாத என்ன. கத்த விட மாட்டேங்க, போங்க போங்க. கொஞ்சம் தள்ளி நிலைய சுத்தம் எடுத்துட்டு வரல. போங்க போங்க, பார்த்து போங்க. எங்க தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு நல்லா விடாதீங்க, கொஞ்சம் சூடாவே குடிங்க. சரிம்மா சரிம்மா. எங்க அலுமினியம் பாக்கெட் இருக்கு பாருங்க, அதுல ஊத்துக்க சுடு தண்ணியை பிளாஸ்டிக் பைக்ல ஊத்திடாதீங்க, உருகி போயிடா. ஏண்டி எனக்கு தெரியாது அது. தூக்க கலகத்துல எடுத்து போயிட்டு பிளாஸ்டிக் பைக்ல ஊத்திட போறீங்க, அதான் சொல்றேன். சரிடி சரிடி. இந்த மனுஷன் தண்ணி காய வைக்க குண்டான எடுத்துன்னு போனாரு, திருப்பி எடுத்து வந்து கொடுக்குறாரு பத்தியாங்கண்ணா. எங்க தண்ணி ஊத்திட்டீங்களா? குண்டான கொடுங்க, அடுப்பு தீ போகுது. ராதிகா ராதிகா, வீட்டுல ஒருத்தரையும் ஆளை காணோம், அடுப்பு மட்டும் எரியுதா? ஏமா சுடுது. வாக்கா வாக்கா. என்ன நான் வரது இருக்கட்டும், கிளம்பிட்டியா இல்லையா? கோயிலுக்கு டைம் ஆகி போச்சே. இப்பதான் தண்ணி காய்ச்சி பொழுது அடுப்புல ஏக்கா நாங்க எல்லாரும் குளிச்சிட்டோம், கோயிலுக்கு ரெடி ஆயிட்டோம். அப்ப அடுப்பு என்னதுடி? ஏக்கா அரிசி தான் கழுவி போட்டிருக்கேன், சாதத்துக்கு வெந்துச்சு வடிக்கணும். அதான் வடிக்கிறதுக்கு குண்டாக்கலாம் உள்ள போனேன், அதுக்குள்ள நீ வந்து ஒரு மணி கத்தி நிற்க. சாதம் வடிச்சிட்டு குழம்பு வச்சுட்டு தான் வருவியா? இல்லக்கா புளி சாதம் தான் வந்து கலர போறேன், வந்து காரிக்கிறேன், போய் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். மணி இப்பயே 5 ஆயிடுச்சுடி, லைன் எவ்வளவு தூரத்தில் நிக்குதுன்னு தெரியல. நீ எதுக்கு கவலைப்படாத, எங்க மாமியார் போய் லைன்ல நிக்குது. அதுக்கு பின்னாடி போயிட்டு அப்படி லைனா நின்று தரமோ. இப்படி ரேஷன் கடையில் பண்ற மாதிரி கோயிலையும் பண்ண போறீங்களா? திட்ட போறாங்கடி, அப்புறம் சண்டைக்கு வருவாங்கடி. வேணாண்டி நம்ம போய் கொம்முன்னு லைன்ல நிக்கலாம். கூட்டம் கம்மியாக இருந்தால் லைன்ல நிக்கலாம், அதிகமாக இருந்தால் மாமியார் கூட தான் போய் நிற்கணும். அப்பதான் சீக்கிரம் சாமி பார்த்துட்டு வந்து பசங்க ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். பசங்க ரெடி ஆச்சுங்களாக்கா? ரெடியாக இருக்காங்கடி. சரி அப்போ சாதத்தை வச்சுட்டு வரையா நீ? நான் வரேன், காப்போயினே இரு, பின்னாடியே வரேன். பசங்களை அவரே கொடுங்க. இன்னும் கீதா ராணி பெரிய பொண்ணுலாம் வர குரல் கொடுக்கணும். அவங்க ரெடியாக நாளுங்களா இல்லையான்னு தெரியல. அக்கா நீ காய்கறி மார்க்கெட்டுக்கு போகும்போது பண்ண மாதிரியே திரும்பவும் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வராங்களா இல்லையான்னு. நீ வீடு விடா போய் நின்று இருக்காத, மணி ஆச்சு இப்பயே. அம்மா நீ அம்மாடி ஃபோன் பண்ணி பண்ணணும், அவங்க வீட்டு என்ன பண்ண லேட் ஆகி போயிடும். நீயாவது சாப்பாடு வச்சுட்டு நான் வந்து தான் சமையலே செய்யணும். என்ன பண்ண போறேன், எது பண்ண போறேன்னு தெரியாதவங்க காலேஜ் டைம் வச்சு வர குதிக்க போறாளுங்க. ஏன் காலையில் சீக்கிரம் தானே எழுந்த, செய்ய வேண்டியது தானே? சுற்றி வந்து நிற்கா. நான் எங்கடி சுற்றி வந்து இருக்கேன்? காலையில இருந்து சமைச்சு வச்சா, வாசல் பிறகு கோலம் வச்சேன், இந்த பசங்களுக்கு குளிக்க தண்ணி போட்டேன், நான் குளிச்சேன். நான் எவ்வளோ வேலை செஞ்சுன்னு இருக்கேன், நான் சுற்றி வந்து நிற்கிறேன்னு எனக்கு கேட்குறேன். நீ போ மணி 5 தானே, அதை வந்து கூட செஞ்சுக்கலாம். போகும்போது துளசி மட்டும் வாங்கிக்கணும். பரிமளை கொடுத்த கொஞ்சோண்டு டிசம்பர் பூ இருக்குது, அது சாமி கேட்கல வைப்பாங்களே. வாசனை கூட சாமி கேட்க மாட்டாங்களேக்கா, பசங்களுக்கு வச்சு விட காலேஜ் வச்சுன்னு போட்டான். ஏமா ஊர் உலகத்தில் இல்லாத பொல்லாத பிள்ளைங்களை பற்றி வச்சுக்கிறேன் நான். இந்த டிசம்பர் பூலாம் வச்சுன்னு போக மாட்டாங்க, அதான் கிராமத்தை அவங்க வைக்கிறதான். இவங்களாம் வைக்க மாட்டாங்களா? இவங்க மல்லிப்பூ முல்லைப்பூ அந்த மாதிரி வெள்ளையாக இருக்க பூ மட்டும் தான் வைப்பாங்களாம், கலர் பூலாம் வைக்க மாட்டாங்களா. மஞ்சள் கணக்கு கூட நம்ம வீட்டு தோட்டத்தில் பூத்துச்சு, பறிச்சு கொடுத்தா வேணாம், அதில் வச்சு போக மாட்டாங்களா. ஐயோ மஞ்சள் கணக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. செடி கூட எனக்கு ஒன்று கொடுக்க, நான் நட்டு வச்சுக்கிறேன். இருக்கு ஒரே வச்சு பெரிய செடியாக இருக்குது, அதுலேயே எப்படி இருந்தாலும் ஒரு மரத்துக்கு பூ கொண்டு இந்த வெயில் காலத்தில். இப்போ வெயில் சீசன் வந்துச்சு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிச்சுன்னா ஒரு முழம் வரும். தரேன், நட்டு வச்சுக்கோ. சரி நான் போயிட்டு தேங்காய் பண்ண எடுத்து வைக்கிறேன், வந்து சரி பின்னாடி. வரேன். ஏக்கா ஒரு நிமிஷம்க்கா, சாப்பாடு நிறைய தான் வச்சு வச்சுருக்கிறேன். நம்ம மதியானம் சாப்பிட்றதுக்கு சேர்த்து தான் வச்சு வச்சுருக்கிறேன். மதியானத்துக்கு நான் வந்து வச்சுட்டேன், பசங்களுக்கு இதிலே கட்டி கொடுத்துரு, வந்து புளி குழம்பு செஞ்சுட்டு காய்கறி கொடுத்துருண்ணே. சரி நேற்று அவ்வளோ ஆஞ்சி போயிட்டு காய்கறிலாம் வேணும்னா அதெல்லாம் செய்ய முடியாமல் போச்சு பற்றியா, மதியானத்துக்கு தான் செஞ்சு வைக்கணும். சரி புளி சாதம் கிளறிட்டேன், பொரியெல்லாம் செய்ய முடியாது. வரும்போது வடை வாங்கி வந்து அப்படி கொடுத்துட வேண்டியதான். சாயங்காலமாக வந்து சாப்பிட்டோம், காலையில் செஞ்சு வைக்கலாம். நல்லா தான் போச்சு. தொட்டு கூட ஏதோ சேர்த்து வழியாக வடை வாங்கி கொடுத்துடலாம். ஒரு வடை 5 ரூபாய், 4 வடை கொடுத்துட வேண்டியதான். இந்த காயெல்லாம் செஞ்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி புளி சாதம் வடை அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தாச்சியா, அந்த பசங்க நல்லா சாப்பிட முடியும். ஆமாம், காயெல்லாம் கட்டி கொடுத்தா அப்படியே திருப்பி எடுத்துன்னு வருங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுங்க.